திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று மதியம்தான் திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலானது இந்த 164 தொகுதிகளில் போட்டியிடக்கூடியவர்கள் பட்டியலானது வெளியானது. தொடர்ந்து தற்பொழுது தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் களம் காணும் நபர்கள் யார் யார் என்ற பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தேமுதிகவுக்கு ரொம்பவே சென்டிமெண்டலா ரொம்பவே சிறப்பான ஒரு இடமாக பார்க்கக்கூடியது விருதாச்சலம் தொகுதி தான். அது அவங்க கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு வென்ற தொகுதி அப்படின்றதுனால அந்த ஒரு சென்டிமெண்டோட விருதாச்சலம் தொகுதிக்கு ஆரம்பம் முதலே அது தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்க. பிற கட்சிகள் அந்த தொகுதிக்கு போட்டியிட்டாலுமே இறுதியில் தேமுதிக கேட்ட விருதாச்சலம் அவங்களுக்கு கைக்கு கிடைச்சிருக்கு. அந்த விருதாச்சலம்ல தற்பொழுது களம் காண்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா. தனது கணவர் எம்எல்ஏவாக இருந்த அந்த தொகுதி தற்பொழுது பிரேமலதா அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக மாறி இருக்கு. தொடர்ந்து விருதுநகர்ல எம்பி தேர்தலில் போட்டியிட்டு மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் விஜய பிரபாகர். தற்பொழுது அதே தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டா களமிறங்குகிறார். திமுக கூட்டணியில விஜய பிரபாகர் இந்த முறை விருதுநகர் தொகுதியில் களமிறங்குறார்ன்றதை பார்க்க முடியுது. அந்த வகையில் தொடர்ந்து நிறைய வட மாவட்டங்கள் தான் கவர் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இந்த வேட்பாளர்கள் தொகுதி பங்கீடு இதை பற்றி எல்லாம் பேசும்போதே நிறைய பேர் சொன்னது தேமுதிக அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது 0.43% தான் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலுமே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக அவை இருக்கின்றன அப்படின்னும் வட மாவட்டங்களில் குறிப்பாக அப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொகுதிகள் பட்டியலுமே பாருங்க, தருமபுரி, சேலம் மேற்கு, ஓமலூர் இந்த தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு அங்கேயும் அவங்களுடைய கட்சியின் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸை களமிறக்கிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. விருதுநகர், தருமபுரி, குடியாத்தம், சேலம் மேற்கு, விருதாச்சலம் இந்த தொகுதிகளோடு சேர்த்து போளூர், பல்லாவரம், திருத்தணி, ஓமலூர், மயிலம் இந்த 10 தொகுதிகள் தேமுதிகக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த 10 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்ற விவரங்கள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் விருதாச்சலம் தொகுதியில் களமிறங்குகிறார் பிரேமலதா விஜயகாந்த். நிறைய இடங்களில், அதாவது குறிப்பிட்டு நம்ம சொன்ன மாதிரி வட மாவட்டங்களில் வெற்றியை தீர்மானிக்கும் வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தேமுதிக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்லையும் நமக்கு அது தெள்ள தெளிவாகுது. வட மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு தொகுதிகள் தேமுதிகவுக்கு வழங்கப்பட்டிருந்த சூழலில் அவங்களுடைய ஸ்ட்ராங் கன்ஸை இறக்கியிருக்காங்க இந்த தொகுதிகளில் அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த வகையில் ஏற்கனவே விருதாச்சலம், விருதுநகர் தொகுதியை பார்த்தோம். தருமபுரியில் வி இளங்கோவன் அவர்களும், சேலம் மேற்கில் மோகன்ராஜ் அவர்களும் களமிறங்குறாங்க. தொடர்ந்து ஓமலூர் தொகுதியில் ஏஆர் இளங்கோவனும், மயிலம் தொகுதியில் வெங்கடேசன் அவர்களும் களமிறங்குறாங்க. 6 தொகுதிகளுக்கான பட்டியலை பார்க்குறோம். தொடர்ந்து பல்லாவரம் தொகுதியில் முருகேசன் அவர்களும், திருத்தணியில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், குடியாத்தம் தனி தொகுதியில் பிரதாப் அவர்களும், போளூர் தொகுதியில் சரவணன் அவர்களும் தேமுதிக சார்பாக களமிறங்குகின்றனர். குறிப்பாக பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக கூட்டணியில் தேமுதிக ஒதுக்கப்பட்டிருப்பது போல அதிமுகவிலும் கூட்டணி கட்சி தான் அங்கே களமிறங்குறாங்க. ஐஜேகே தரப்பிலிருந்து களமிறங்குறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த 10 தொகுதிகளுமே முன்னாடியே சொன்ன மாதிரி பெரும்பாலும் வட மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள். தேமுதிக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளாக இந்த மண்டலத்தில் அவங்களுடைய ஸ்ட்ராங் கன்ஸை களமிறக்கிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த வகையில் விருதுநகரில் பாருங்கள், யாரை எதிர்த்து யார் வெர்சஸ் கார்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் விஜய பிரபாகரன் களம் காணக்கூடிய அதே நேரத்தில் அவருக்கு எதிர்முனையில் இருப்பது அதிமுகவின் விஜி கணேசன் அவர்கள் விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற அந்த நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து மற்ற தொகுதிகளுக்கான நிலவரத்தையும் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நாகராஜ், தொகுப்பில் இணைந்தமைக்கு நன்றி. 10 தொகுதிகளுக்கான கேண்டிடேட்ஸையும் இப்போ அறிவிச்சிருக்காங்க தேமுதிக. இந்த 10 தொகுதிகள் பற்றி நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு பக்கம் வெற்றிகளை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு டிஃபென்ஸும் முன்வைக்கப்பட்டுட்டே இருந்தது. இந்த 10 தொகுதிகளுக்கு அவங்களுக்கான வெற்றிக்கான சாத்தியம் எந்த அளவில் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க, எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றுத்தர போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, தேமுதிக விஜய பிரபாகரனுக்கு ஒரு டஃப் ஆகிட்டு இருக்கு விருதுநகர்ல. ஏன்னா அது கிட்டத்தட்ட திமுக அதிமுக முரசு வாசஸ் ரெட்டலை அப்படின்றது வருது. ஜென்ரலா அந்த முரசு வாசஸ் ரெட்டலை வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு திமுக கூட்டணியில இணைந்து தேமுதிக இது போட்டிக்கிட்டது இல்லை. அந்த ஓட் டிரான்ஸ்பர் எப்படி இருக்குன்றத நம்ம கண்டிப்பா பாக்குறோம். இப்ப அழகாபுரி மோகன்ராஜ் கொடுத்துருக்காங்க சேலம் மேற்குல. சேலம் மேற்குல ரொம்ப ரொம்ப கஷ்டம். சேலம் மாவட்டத்துல அதிமுகவை தோற்கடிப்பதுன்றது
திமுகவுக்கே கஷ்டம். தேமுதிகவுக்கெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2 சீட்டு தாங்க, 2 சீட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு சீட் விஜய பிரபாகரன், இன்னொரு சீட் வந்து மேடம். இந்த 2 சீட்டுக்கு தான் நிறைய போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சது எல்லாமே வந்து ஒரு ஒன் சைடட் கேமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து அதே மாதிரி இன்னொரு சைடு பல்லாவரம், அதாவது சிட்டியில இருக்கிற பல்லாவரம் அது சொல்லலாம். நான் பல்லாவரத்துல திமுக பேஸ் இருக்கு, ஸோ ஒரு ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். 7ல் 2 கன்ஃபார்மா வெற்றி, 1 வந்து மேபி விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எஸ், 2த்துல கன்ஃபார்ம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. விருதாச்சலத்திலயும் சரி, விருதுநகர்லயும் சரி. ஆனா நம்ம என்னன்னா இந்த கூட்டணி ஃபார்மேஷன் நடந்ததே கிடையாது. திமுக தேமுதிக, சோ தேமுதிக தொண்டர்கள் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுதான்றத நம்ம பாக்கணும். அதுதான் வந்து அவங்க இதுல திமுக எதிர்ப்பு நிலையில இருந்து ஓட்டு போட்டவங்கல்ல, அவங்க எப்படி வந்து ஒரு ஆதரவு ஓட்டு போவாங்க அப்படின்றது. போன வாட்டி அவங்க தனியா நிற்கும் போது அவங்களோட பல ஆதரவு ஓட்டு அதிமுகவுக்கு போச்சு, கூட்டணி இல்லாம அதிமுகவுக்கு போச்சு. இப்ப 2024 அந்த கூட்டணியோட அதிமுகவுக்கு போச்சு. இப்ப அது திமுகவுக்கு போகுமா இல்லையான்றதை நம்ம பொறுத்துக்கிட்டு பாக்கணும். ரைட். அதே போல முரசு சின்னம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது அந்த சின்னத்துக்கான வேல்யூ வந்து வேற ஒரு ரேஞ்ச்ல இருந்தது. அது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒண்ணுதான். இப்போ அதே ஒரு வேல்யூ தொடருதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லைங்க, ஒரு சிம்பிள் ஒரு ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிம்பிளுக்கு வேல்யூ இருக்கும், நிக்கிற கேண்டிடேட்டுக்கு வேல்யூ இருக்குமா இல்லையா தான் பிரச்சனை. பிரேமலதா கேன் டேக் திஸ், விஜய பிரபாகரன் கேன் டேக் திஸ். பட் அதுக்கு மேல வேற யாராவது இருக்கும் பாருங்க. மயிலம்லாம் வந்து சிவி சண்முகத்துக்கு ஒரு தேமுதிக கேண்டிடேட் போட்டிருக்காங்களா, அது எப்படின்றத பாத்துக்கோங்க. ரைட். தர்மபுரியில வந்து ஐ திங்க் சௌமியா அன்புமணிக்கு எதிர கேண்டிடேட் இருக்கும்னு நினைக்கிறேன், நாட் ராங். ஓமலூர்லாம் வந்து எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து இந்த 2 சீட்டு தான் வந்துட்டு வந்து போது தவிர மற்ற எதுவுமே தெரியாததால பல்லாவரத்துல ஒரு ஈக்குவல் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமூக வாக்குகள் பெருமளவில் கன்சாலிடேட் ஆகக்கூடிய பகுதி. திமுக பொறுத்த வரைக்கும் பாமக அந்த பக்கம் இருக்காங்க, இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஓட்ஸ் இழப்பீட வந்து தேமுதிக வந்து பேலன்ஸ் பண்ணுன்னு ஒரு சிலர் சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? முதல்ல இது எப்படின்னா வந்து ஒரு புது கிரிக்கெட்டர் தான் அடுத்த சச்சின் டெண்டுல்கர் சொல்ற மாதிரி பாமகவும் தேமுதிகவும் ஈக்குவல் அப்படின்றத முதல்ல வெளில வந்துடுங்க. பாமக 5% ஓட்டு உள்ள கட்சி, 18 சீட் வாங்கியிருக்கு. அதுல 17 வெற்றி பெற சீட் வாங்கியிருக்கு பாமக. தேமுதிக ரிவைவ் ஆன கட்சி. ரைட். முதல்ல பாமகவும் தேமுதிகவும் ஈக்குவல் கிடையாது. ரைட். இன்னொரு விஷயம், 2 திராவிட கட்சிகளும் ஒன் இயர் ஓட்ட கன்சாலிடேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்றைய அரசியல் களம் எப்படி இருக்குன்னா ப்ரோ 1 இயர் கன்சல்டேஷன், ஆன்டி 1 இயர் கன்சல்டேஷன். ஆன்டி 1 இயர் கன்சல்டேஷன் மோஸ்டா திமுக பக்கம் இருக்கு. ப்ரோ 1 இயர் கன்சல்டேஷன் மோஸ்டா அதிமுக பக்கம் இருக்கு. ரைட். இவங்க வந்து அது எப்படி வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரியல. மோஸ்டா அவங்க பேசுறது, அவங்க நல்லா இது பண்றது தெலுங்கு ஸ்பீக்கிங் ஓட்டர்ஸை வந்து கவர் பண்ணணும், மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் ஓட்டர்ஸை கவர் பண்றதுக்கு தேமுதிக உதவும். இந்த தேமுதிகக்கு 10 சீட்டுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாங்க. தேமுதிகனால இந்த திமுக கூட்டணிக்கு வந்து ஏதாவது லாபம் வருமானு கேட்டா வராது. ஆனா ஒரு 10 தொகுதி வெற்றி பெற தொகுதியை ஈக்குவல் ஃபைட்டு கொண்டு வரதுக்கு இந்த 10 சீட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் தான். இது அரசியல பண்றதுதான். நார்த்ல ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா அந்த சைட்ல அந்த கூட்டணி இருந்தா ஒரு 15 சீட் 20 சீட் வரணும், அவருக்கு இந்த கூட்டணியில சேர்த்து அவரை 0 ஆக்கிடுவாங்க. பட் அவங்க வெற்றி வாய்ப்பு தடுப்பாங்க. அந்த கான்செப்ட்ல தான் முதல்ல ஒரு போயிருக்காருன்றது ரொம்ப கிளியரா தெரியும். ரைட். நன்றி திரு நாகராஜ். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் 10 தொகுதிகளில் களமிறங்கக்கூடிய நபர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே எதிர்பார்த்தது போலவே விருதாச்சலத்தில் பிரேமலதா அவர்களும், விருதுநகரில் விஜய பிரபாகரன் அவர்களும் களம் காண்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.